வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்கு கட்டணங்கள் உயர்த்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் 3 வீடியோ தான் இது. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஏடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா பணம் எடுக்கும்போது, அதாவது குறைந்த கிளைகள் அல்லது ஏடிஎம்கள் உள்ள இடங்களில் மக்கள் வேறு வங்கி ஏடிஎம்களை அதிகமாக பயன்படுத்தினால இந்த கட்டண செலவுகள் கூடும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த கூடுதல் கட்டணங்களை வந்து தவிர்க்க வாடிக்கையாளர்கள் என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக தொகையை ஒரே சமயத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் ஏடிஎம் போகிறீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 10,000 ரூபாய் எடுக்க முடியும்னா நீங்கள் 10,000 ரூபாயும் எடுத்துடணும். நீங்கள் 1000 நீங்கள் 10 டைம் எடுக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி செலவுகள் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் எஸ்எம்எஸ் இல்லை ஆப் மூலமாக இலவச பரிவர்த்தனைகளை மீதமுள்ள எண்ணிக்கைகளை சரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேலன்ஸ் செக் பண்ணுறதாகட்டும், இல்லை டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறதாகட்டும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப் மூலியமாகவோ இல்லை எஸ்எம்எஸ் மூலியமாகவோ பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ, மொபைல் பேங்கிங் போன்ற டிஜிட்டல் சேவைகளை பயன்படுத்தி பணமில்லா பரிவர்த்தனைகளை செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கட்டண மாற்றத்திற்கான இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா செலுத்துறது வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இப்போது அளித்த அனைத்து தகவலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தேதி வந்து எந்த தேதியிலேருந்து இது ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. ஆனால் 2025ஆம் ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்றங்கள் அனைத்துமே வங்கிகளுக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.